இன்னைக்கு என்ன வ்ளாக் பண்றோம்? நீங்க தான் முட்டை வச்சதை பண்ண போறோம். நீங்க முட்டைங்க இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. வெளியில வேற போனோம்ல. வேணா விடுங்க, வெளில போற வேலை இருங்க பார்த்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண பாயிண்ட் வரேன். மாமா கோவம் வந்துருச்சு. கொஞ்சம் உப்பு பார்த்துக்கிட்டுமா. பாத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் ஏமா கேக்குறீங்க? நீங்க சமைக்கிறீங்க, நீங்க பாருங்கம்மா அதுல என்னமா இருக்கு. இங்க பாருங்க, உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? ஓகே, அவ்வளவுதான்ல. 1 மினிட் கழிச்சு 1 மினிட் இறக்கிடுவோமா? கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, சமையல் ரெடியா? ஆல்மோஸ்ட் ரெடி. 1 மினிட். சா வச்சிருவேன் மம்மி. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் vlog. நான் அம்மாவை காணோம் தேடுறீங்களா? என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்னைய குள்ள சொல்ல பாக்குறாங்க. நடக்காதா? இன்னைக்கு ஒரு குட்டி சம்பவம் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சம்பவம்னா, இன்னைக்கு குக்கிங் vlog வந்து எக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். ஓகேவா? ஸோ என்னை வந்து மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு எக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாமே வாங்கிட்டேன். அது பாருங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்னா, இந்த மாதிரி போய் பொருள் வாங்கும்போது ஏதாவது ஒன்று மறந்துடும். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேண்ணா. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. எனக்கு அந்த ஹேபிட் இருக்குது. பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 பொருள் வாங்கும்போது ஏதாவது 1-2 மறப்போம். அந்த மாதிரி நான் சரளமாக அதை அடிக்கடி பண்ணுற ஒரு ஆள். ஸோ இன்றைக்கி சொல்லி அமிச்சாங்க. என்ன சொல்லி அமிச்சாங்கன்னா, ஏதாவது மறந்தால் நான் டென்ஷன் ஆகிடுவேன். vlog முடிச்சுட்டு வெளியில் வேறு போகணும். அதனால் மரியாதையாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு எதுவும் மிஸ் பண்ணாத அப்படின்னாங்க. ஆனால் நான் வாங்கிட்டேன். ஆனால் மிஸ் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஆக்டை போட போகிறேன். கொஞ்சம் டென்ஷன் பண்ணிவிட்டு இந்த vlog-ஐ ஸ்டார்ட் பண்ணலாம்னு நான் பிளான் வச்சுருக்கேன். ஓப்பனிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. உடனே பெத்த தாயை டென்ஷன் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, இவங்க ஒரு பொண்ணு அப்படிலாம் கமெண்ட்டில் போடாதீங்க. திஸ் இஸ் ஃபார் ஃபன். ஓகே, ஃபன்னாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் தான், சும்மா ஒரு ரொம்ப குட்டி ஒரு விளாட்டு தான். அந்த விளாட்டை முடிஞ்ச உடனே நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணிடலாம். போகலாமா? வாங்க வாங்க. ஏற்கனவே வந்து ஃபோன் வந்துருச்சு. எவ்வளோ நேரம், சீக்கிரமோ அப்படின்ட்டு. எவ்வளவு நேரத்துல வருவ? ஷார்ப்பா 1 ஹவர்ல வந்துருவேன். அரை மணி நேரத்துல சீக்கிரம் வா. அதனால முட்டையை மட்டும் டோர் வெளியில் வச்சுட்டு மற்ற காய்கறி ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளே தூக்கிட்டு போயிடுவோம். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். ஓகே மக்களே, வந்துட்டோம். டோர் வெளியில் தான் இருக்கேன். முட்டை கவரை மட்டும் வெளியில் வச்சுட்டு இதையும் நெகிரியை வச்சு உள்ளே எடுத்துப்போம். ஓகே, நிமிஷம். இது வேற, இந்த முட்டை உடையாமல் இருக்கணும். உடைஞ்சது மொத்தம் காலி. நான் சமையல் கட்டில் இருக்காங்க. மம்மே, நான் எல்லாம் வாங்கிட்டேன். செம வெயில். எல்லாம் வாங்கிட்டியா? ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க. எல்லாம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். போய் உள்ளே போய் செக் பண்ணிட்டோம். ஃபோனில் வச்சுட்டு தானம்மா எல்லாத்தையும் வாங்கினேன். ஒரு 10 நிமிஷம். எல்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள், ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ மேடம், ஆ, இன்னைக்கு என்ன வ்ளாக் பண்றோம்? நீங்கள் தான் முட்டை வச்சதை பண்ண போகிறோம். நீங்கள் முட்டைங்க இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஏமா எல்லாம் வாங்கியிருக்கேன். போங்கம்மா, சும்மா முட்டை ஏதாவது இல்ல சொல்லிட்டே அபி. போய் பாருங்க மம்மி. நல்லா ஃபோனில் உங்களை வச்சுட்டு தானே அந்த அண்ணா கிட்ட பேசி எல்லாத்தையும் வாங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் இருக்கு. ஆனா சரி. முட்டை இல்ல. இன்னொரு தடவை செக் பண்ணிட்டு வந்து பேசுங்க. போங்க. அது உள்ளே இன்னொரு கவர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் அப்படிதான் வைக்கிறது பார்த்தேன். ஃபேன் கூட போட்டு வைக்க மாட்டீங்களாமா? வெளியில போயிட்டு வராங்கல்ல வெயில்ல. நான் ஹால்லேயே இல்லையே. முட்டை இல்ல இல்ல. இப்படி பண்ணனா எப்படி? பண்றதே முட்டை கறி. நான் உங்களை வச்சுட்டு தாம்மா அவர்கிட்ட பேசினேன். அவர் எல்லாம் வச்சுட்டேன் பாப்பான்னு தாம்மா சொன்னாரு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இல்ல. தெரிஞ்சார் நான் கடைக்கு தாம்மா போனேன். காய்கறி வாங்கி முடிச்சுட்டு அந்த மளிகை சாமான் கடை இருக்குல்ல, சூப்பர் மார்க்கெட், அந்த சின்ன அண்ணா அவங்க கிட்ட தான் வாங்கினேன். இல்ல, முட்டை இல்ல. நிஜமா இல்ல. இப்படி பண்ணனா எப்படி வ்ளாக் பண்றது? வெளியில வேற நீங்களே வரலாம்ல மம்மி வாங்கறதுக்கு. என்ன ஏன் மம்மி நான் அந்த ரெடி ஆயிட்டு தானே இருந்தேன். ஒரு சின்ன வேலை தானே உங்ககிட்ட கொடுத்தேன். ஏன் இப்படி பண்ற? சரி, இப்ப என்ன சொல்லுங்க. வேற இப்ப ஏதாவது vlog எல்லாம் பண்ண முடியாது. சரி, முட்டை இல்லாம வேற ஏதாவது பண்ணுங்க. நான் முட்டை பிளான் பண்ணிட்டேன். முட்டை தான் பண்ணுவேன். சரி சரி, 2 பேரும் சண்டை விடாதீங்க. வெளியில வேற போனோம்ல.
வேணாம் விடுங்க, வெளில சரி, போங்க, இருங்க வேலை இருங்க பார்த்துக்கலாம். ஒரு 10 minutes வெயிட் பண்ண பாயிண்ட் வரேன். மாமா கோவம் வந்துருச்சு. ஏதாவது பண்ணு. அம்மா என்னம்மா வாங்கிட்டு வரேன்தானம்மா சொல்றேன், எல்லாத்துக்கும் சிரி சிரின்றீங்க. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், உள்ள போனா என்னம்மா அர்த்தம்? வாங்கிட்டு வான்னு சொல்லி அர்த்தம். வாங்கிட்டு வா. ஓ சிரிச்சு சொல்லலாம்ல. ஓ எப்போ பார்த்தாலும் சிரி சிரி சிரி. ஓ கடவுளே. டிவி ஆஃப் பண்ணிடு. டிவி ஆஃப் பண்ணிடு. பார்க்க கூடாதா? கடைக்கு போறேன்னா அப்புறம் டிவி எப்படி பாப்ப? சரி விடுங்க. சரி இப்போ சொல்லுங்க, எத்தனை முட்டை? ஒரு 10 முட்டை வாங்கிட்டோம். 10 முட்டை வாங்கிட்டு வருவா. ஸோ வாங்கிட்டு வரேன் போ. சொன்னேன், ஃபோன்ல கூட சொன்னேன். மம்மி நான் மறந்துட்டேன் மம்மி, வாண்டடா பண்ணலங்க மம்மி. சரி சரி நான் தான் அடிக்கடி மறப்பேன்னு தெரியும்ல, நீங்க வர வேண்டியதானே. நான் ரெடி ஆகிட்டு தானே இருந்தேன். போ வாங்கிட்டு வா. கோன்றே கோச்சுக்கிட்டு சாப்பிடாம போயிருவோம். பாடா முடிஞ்ச அளவுக்கு டென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஆயிட்டாங்க, பட் ரொம்ப டென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன் பாவம்ல. ஸோ அதனால வந்து ஒரு 15-20 நிமிஷம்லாம் டைம் எடுத்துகிட்டு முட்டை எடுத்துகிட்டு உள்ளே போகணும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். நான் எந்த டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு நினச்சோன்னா அந்த டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இது எடுத்து போய் கொடுத்து சும்மா விளாடுனேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சா கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டு விளாட்ட முடிச்சுக்கலாம். விளாகில் போகலாம். ஓகேவா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. யாரு? நான் தாம்மா. என்ன போலையா நீ இன்னும்? முதுகு வலிச்சிச்சுமா, அப்படியே டக்குன்னு பிடிச்சிக்கிச்சு லிஃப்ட்ல போகும்போது. சரி விடு, சரி விடுமா, vlog நாளைக்கு பண்ணிக்கலாம். விடுங்க விடுங்க. மம்மி இருங்க மம்மி, முதுகு பிடிச்சிக்கிச்சுன்ற உங்களுக்கு அதை பத்தி கவலையா? சரி வா, நான் மருந்து போட்டு விட்றவா, தைலம் தேய்ச்சி விட்றவா. தெரியல மம்மி, திடீர்னு நேற்று மேபி ஒர்க் அவுட் பண்ற இடத்துல இதா இருக்குமோ, பட் அது நேத்தாவலையே இன்னி காட்டுது. நீ சொல்லிருக்கலாம்ல, vlog இன்னைக்கு பண்ணிருக்க மாட்டோம்ல. சரி நீ பாடு, நான் தைலம் தேய்க்கிறேன். பாடு பாடு. எங்க ரூம்ல தானே? சரி அங்க வந்து இங்க படு, இங்க படு. என்ன சோஃபால இப்படி சோஃபால கூட படுக்கலாம்ல. சரி அப்ப நான் நாளைக்கு பண்ணிக்கலாமா? சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் விடு. அது ஏன் சிறு சிறுன்றீங்க? பெத்த பொண்ணுக்கு முதுகு வலிக்குது அப்படின்ற இப்படிதான் ஏதாவது ஒரு அம்மா இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்களா? இல்ல நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் நீ இப்படிதான் பிடிங்க. அப்ப நீ வாங்கிட்டு வெளியில வச்சுட்டு சும்மா விளையாடலான்ட்டு. எதுல விளையாடு? சும்மா விளையாடலாம் அப்படின்ட்டு. மக்கள் எப்பயுமே வந்து நீங்க சிரிச்சுட்டே இருப்பீங்க, நீங்க ரொம்ப லவ்விங்க, நீங்க ரொம்ப பாசம், குழந்தைங்க ஒரு சொட்டு கூட திட்ட மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. எங்க அம்மாக்கும் கோவம் வரும், எங்க அம்மாவும் இரிட்டேட் ஆவாங்க, காமிக்கலாம் அப்படின்னு. சரி நான் ஓகே தானே? என்ன ஓகே தானே? என்ன ஓகே தானே? அம்மா கெட்டவ. மக்களே இவங்க அப்படியே திசை திருப்புறாங்க. எங்க அம்மா கெட்டவங்களா கிடையாது, எல்லா அம்மாங்களுக்கும் கோவம் வரும், மனிதர்கள்லாம் கோவம் வரும். சும்மா எங்க அம்மாவோட கோவத்தை காமிக்கிறதுக்காக பண்ண ஒரு விளையாட்டை பாருங்க, எவ்வளவு சீரியஸா அதை எடுத்துட்டு என்னதான் பண்றாங்க பாருங்க. இப்ப உங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த vlog வந்து இப்ப நான் பண்ண விளையாட்டுனால ஒரு 15-20 நிமிஷம் டிலே ஆயிடுச்சு. அதுக்காக இந்த காண்டெல்லாம் காட்டக்கூடாது. சமாதானம் சமாதானம். ஓகேவா? சரி வா. பழம் 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 பழம். ஓகே ஓகே. என்ன vlog பண்ணிடலாமா? பண்ணிடலாம். வாங்க பேசிட்டு போலாம். வாங்க 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 சீக்கிரம் வாங்க, இங்க வாங்க. சரி சாரி சாரி சாரி. என்ன vlog பண்ண போறோம்? முட்டை vlogன்னு தெரிஞ்சு போச்சு முட்டைன்றதுனால. என்ன பண்ண போறோம்னு டக்குன்னு சொல்லுங்க. இது வந்து செட்டிநாடு ஸ்டைல் முட்டை குழம்பு. வண்டியை எடுங்கடா. ஓகே, ரெசிபி என்னன்னு டக்குன்னு போய் பார்த்துருவோமா? வாங்க வாங்க, ஏற்கனவே லேட்டு. சரி சரி ஓகே ஓகே. சாரி சாரி. வாங்க பார்க்கலாம் வாங்க வாங்கல ரெசிபி பார்க்கலாம். வாங்க 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 வாங்க. செட்டிநாடு முட்டை குழம்பு, அதுக்கான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. முதல்ல தேவைப்படுறது முட்டை. அதுதான் பஞ்சாயத்து ஸ்டார்டிங். ஓகே. பிரிஞ்சி இலை 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஓகே, ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு 3/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய் 1 ஸ்பூன் மிளகாத்தூள். ஓகே. மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணி வச்சிருக்கேன். தேங்காவை திருவி வச்சிருக்கேன். ஓகே. எத்தனை? சும்மா ஒரு 3 பத்தை. ஓகே. 3 தக்காளி, கொத்தமல்லி கருவேப்பிலை, ஓகே, சோம்பு, பட்டை லவங்கம் ஏலக்காய், ஜீரகம், மிளகு. ஓகே. இது இல்லாம உப்பு, எண்ணெய். அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணி முட்டையை இங்கே வேக போட்டேன். சைமல்டேனியஸா
நான் வறுத்து அரைக்க வேண்டியதை வறுக்கிற போகிறேன் இப்போ. என்ன வறுக்க போறீங்க? பாருங்க, எப்பயும் போல வறுத்து அரைக்க போறீங்க அதானே? எப்பயும் போல இல்லை, சிலது வந்து வறுக்காம பண்ணுவோம், அரைக்காம பண்ணுவோம், சிலது வந்து இப்படி பண்ணணும். இதெல்லாம் இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும். சரி, ஓகே. ஓகே, பார்த்துக்கோங்க. முட்டை ஒரு பக்கம் வேக போட்டாச்சு. இப்போ கடாயை வந்து பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. முதல்ல போட போகிறது சோம்பு, ஜீரகம், மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் உள்ளே இருக்குது. மொத்த தட்டியுமே போட போகிறோமா? ஆமாம். சோம்பு, அப்படியே ஜீரகம், எல்லாமே மீடியம் இதில் இந்த மாதிரி வதங்க விட்டுட்டு இப்போ இந்த அளவுக்கு கலர் வந்தால் போதும் இல்லைம்மா? ஆமாம் ஆமாம். காஞ்ச மிளகா போட போகிறேன். ஓகே, காஞ்ச மிளகாவா? ஆமாம். நான் என்னோடய குழம்புக்கு 5 போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையா பார்த்துக்கோங்க. இப்போது இதில் நான் இந்த 3 பத்த தேங்காய் இருக்கு. 3 பத்த தேங்காய், ஓகே, திருவி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டுட்டு போகிறேன். சிம்லியே இருக்கட்டும், கருக விடாதீங்க, பரட்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா தேங்காய் வந்து சீக்கிரமாக கருப்பாயிடும். ப்ரௌன் வரும்போதே ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி வதங்கின உடனே இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி ஆற விடுங்க. ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடுச்சு. நம்ம அந்த வதக்கணும் இல்லையா, அதை இப்போ அரைக்க போகிறோம். முட்டை வெந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் இறக்க போகிறேன். ஓகே, பாருங்க, அரைக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அவ்வளோ காண்டா இருந்துட்டு இப்போ மட்டும் சிரிக்கிறீங்க. பின்னாடி பண்ண தப்பு இல்லையா? விளையாடணும்னு நினச்சது தப்பாமா? விளையாடணும்னு நினச்சது தப்பு இல்லை. ஆனால் வந்து விளையாட்டு வந்து இதாகக்கூடாது, டென்ஷன் கொடுக்கக்கூடாது. சரியா? சரி, ஓகே, இப்போ அரைக்கலாம். அரைச்சிட்டிங்களாமா? அரைச்சிட்டேன். வெங்காயம் தக்காளி எதுவுமே போடல நம்ம. சரி, அதனால கொஞ்சம் நல்லா ஓட்டணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா ஓட்டினா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும். சரி. ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் சமையலை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போதான் சமையலே ஸ்டார்ட்டா? அடுப்பில் வதக்கிறது, அரைக்கிறது எல்லாம் முடிச்சிட்டோம். ஓகே ஓகே, கை கழுவிக்கிறேன். அடுப்பு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றுறேன். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய், இதுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய். ஓகே, வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தான் போட்டேன். இப்போது குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி. கொஞ்சம் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் ஆகுது, பெரிய டீஸ்பூன் தான். ஓகே, அப்போ தான் நல்லா குழம்புல அந்த எண்ணெய் மிதந்து அழகாக வரும். சரி, டேஸ்ட்டாக வரும்னு சொன்னால் பரவாயில்ல, நான் அழகாக வரும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அழகாக வரும். சரி, எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு சோம்பு அரைக்கிறதுக்கு போட்டோம்ல வதக்கி, இப்போ சோம்பு பட்டை எல்லாம் போட்டிங்களோ? அது வந்து அரைக்கிறதுக்கு. ஓகே, இப்போ போடுறது தாளிக்கிறதுக்கு. மறுபடியும் அதே சோம்பும் பட்டையிலையும்? சோம்பு பட்டையில போடவே இல்லை அதில். இதில் தான் பட்டையில போடணும். சரி, ஓகே. ஸோ இப்போ சோம்பு ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். 2 பட்டையிலையே போட்டுடுறேன். சின்னது, பெருசாக இருந்தால் 2ஆக உடச்சி போட்டால் போதும் ஒரு இலையை. ஓகே, சின்னதாக போடுறதுனால 2 போட்டிருக்கேன். அடுத்து என்ன போட போறீங்க? அடுத்து வெங்காயம். வெங்காயம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். சரி, போட்டுருங்க. பச்சை மிளகா போடல பார்த்தீங்களா? அதான் காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிட்டிங்களே. ஆமாம், இந்த குழம்புக்கு பச்சை மிளகா வேண்டாம். காஞ்ச மிளகா போட்டு அரைச்சா போதும்ல? ஓகே. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும்போது பாருங்க, இந்த பச்சை வெங்காயம் இது போய் அப்படியே வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப இது பண்ண வேண்டாம். இப்போவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். கொஞ்சம் லைட் ப்ரௌன் தட்டும் போதே பண்ணிடலாம்ல? ஆமாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு? ஆமாம். ஓகே, 1.25 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, 6 முட்டைக்கு. ஆமாம். நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகும்.
அது சிக்கல் வராமல் எவ்வளோ திக்குது. இதுக்கப்புறம் என்னம்மா தக்காளி தானே? எஸ், இப்போ தக்காளியே சேர்க்க போகிறோம். ஓகே, போட்டுருங்க. மினிமம் 2 to 3 minutes வதங்க விட்டிங்கன்னா நல்ல பூ மாதிரி வெந்துடும் தக்காளியில். ஆமாம், இப்படி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பாருங்க தக்காளி வெங்காயம் நல்லா மர்ஜ் ஆகிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள், மிளகாய் தூள், அப்புறம் உப்பு வந்து போடுவேன் போடணும்ல. ஆனால் ஆமாம், ஸோ மஞ்சத்தூள் போட்டுட்டேன். கூடவே மிளகாத்தூளும் போட்டுட்டேன். ஓகே, மிளகு போட்டு அரைச்சிருக்கேன், காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, காரம் பார்த்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். இதை ரொம்ப நேரம் வதங்க விட தேவையில்லை. சும்மா இப்படி கலக்கிட்டுமா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா? ஆமாம், அதை கொட்டா. ஆமாம்மா, அரைச்சி வச்சிருந்த மறந்துட்டியா? நான் மறந்துட்டேன் அது. அதுதான் மெயின். சரி, மசாலா இங்கே பாருங்க, அரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா? இப்போ அதை நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இதோ அதை அலசி தண்ணியும் ஊற்றிட்டேன். ஓகே, தண்ணி கொஞ்சம் போட்டாச்சுல, மிக்சியில் இருக்குது. இது ஒரு கொஞ்சம் மசாலா கூட விட்டு வைக்காம. ஆமாம், ஓகே. இது ஒரு 2 minutes நல்லா வதங்க விடணும். வதங்க விடணும். அப்படியே நல்லா வதங்க விட்டிங்கன்னா அந்த மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் மர்ஜ் ஆகி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ தான் உப்பு போடணும். இப்போ தான் உப்பு போடணும். ஆமாம், சரி. கிட்டே வாங்க, எவ்வளோ போடுறாங்க உங்கள் வீட்டு பதத்துக்கு ஏற்ற மாதிரி தானே? ஆமாம். நல்ல மனம் பார்த்தியா? டீம் போட்டு நல்லா கலக்கிக்கணும். இப்போ 1 minute ஆயிடுச்சு, இன்னொரு 1 minute வதங்கட்டும். ஓகே, 2 minutes ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஓகே, எத்தனை கிளாஸ் அம்மா? இந்த கப்பில் வந்து 1 கப் ஊற்றி. ஓகே, இந்த கப் தண்ணி அளவுக்கு வந்து 1 2 1.5. ஓகே, குழம்பு மாதிரி கொஞ்சம் வரணும் இல்லையா? ஒருவேளை கிளாஸ் கணக்காக இருந்தால் எப்படி? கிளாஸ் கணக்காக இருந்தால் ஒரு இந்த சைஸ் டம்ளர்னா ஒரு 2. எந்த சைஸு காட்டுங்க? இந்த சைஸ் டம்ளர்னா ஒரு 2 ஊற்றிக்கலாம். 2 ஊற்றிக்கலாம். ஓகே, இல்லை 2 கூட கொஞ்சம் தண்ணியாகவே வேணும்னா 2 கூட ஊற்றிக்கலாம். ஓகே, நம்ம அளவுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும் தண்ணியாக வேணும் நம்ம டிசைட் பண்ணோம் இல்லையா? இதை நம்ம நல்லா கொதிக்க விடணும். மக்களே பார்த்துக்கோங்க, நம்ம அடிக்கடி இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா தேங்காய் போட்டிருக்க அடி பிடிச்சி. ஓகே, ஓகேங்களா? அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும்னா கிண்டிகிட்டே இருங்க. ஆமாம், இந்த திக்னஸ் போதும்ல உங்களுக்கு? நம்மளுக்கு போதும். மற்றவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த தண்ணியாக வேணா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, இது நல்லா கொதிச்சு வரும்போது முட்டை போடுவேன். ஆமாம், முட்டை போடுவேன். முட்டை வேணும்ல? முட்டை போடுவேன். இப்போ முட்டை உரிக்க போகிறேன். ஓகே, ஒரு 5 minutesக்கு அப்புறம் பார்க்குறேன். அதுக்குள்ளே இதுவும் கொதிக்கிட்டோம். ஓகே. A few moments later. நல்லா ஒரு 4 to 5 minutes கொதிக்க விட்டாச்சு. அதுக்குள்ளே முட்டையும் உரிச்சாச்சு. முட்டையும் உரிச்சிட்டேன். எஸ். ஆஹா. அடுத்தது முட்டை போட்டு எனக்கு தேவையான அளவு பண்ணியிருக்கேன். ஆமாம், திக்னஸ் எவ்வளோ வேணும், தண்ணி எவ்வளோ வேணும்ட்டு அவங்கவுங்க டிசைட் பண்ணிக்கணும். தண்ணி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கணும் இல்லையா? கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் ஏமா கேட்குறீங்க? நீங்கள் சமைக்கிறீங்க, நீங்கள் பாருங்கம்மா அதில் என்னம்மா இருக்குது. பாருங்க, உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் சும்மா எங்கன்னு சூப்பர் ஆயிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் உப்பு வேணும். லைட் ஆயிட்டு குறைச்சி போடணும், இல்லைங்கில் ரொம்ப உரப்பாயிடும். ஆமாம், உரப்புனா காரம். ஓ சாரி, உப்பு கரிச்சிடும். உப்பு கரிச்சிடும். ஃபுல்லாக கூட எடுக்கலை, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடுறேன். ஓகே 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 ஓகே. கொஞ்சம் கூட போடலாம். போதும், கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டே தான் எடுத்து போடுறேன். போதுமா? போதுமா? சரி, அதுக்கு ஒரே தடவை எடுத்து போட வேண்டியதானே? அது கணக்கு மிஸ் ஆயிடும். இது கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம முட்டையை இதெல்லாம் போட்டுடலாம். ஓகே, உரிச்சு வச்ச முட்டை இது ஒரு ரெடியா முட்டை 6 முட்டை வச்சுருக்கேன். இதை சும்மா நம்மளுடைய கத்தியில ஸ்லைட்டா ஒரு கட்டு, இந்த பக்கம் ஒரு கட்டு. ஓகே, இந்த பக்கம் ஒரு கட்டு.
போட்டுக்கிட்டா அந்த உப்பு காரெல்லாம் கரெக்டாக இறங்கிடும். சூப்பராக இருக்கும். இப்படி 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 ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் கட்டு. புரியுதுமா, வெந்தா பட் தெரிஞ்சிடும் நல்லாவே. ஓகே, ஸோ கட் போட்டுக்கணும். ஆமாம், மசாலா நல்லா இறங்குறதுக்கு. ஓகே, இதெல்லாம் இப்படி கிண்டி விட்டுட்டு இப்போது கொத்தமல்லி கருவேப்பிலை லாஸ்ட்டாக ஆட் ஆகணும். எவ்வளோ நேரம் கொதிக்க விடணுமா? ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. முட்டையும் வெந்த முட்டை தானே, ஆல்மோஸ்ட் இறக்க போகிறேன். ஓகே, இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஒரு 1 minute கழிச்சு இறக்கணும். இந்த எண்ணெய்லாம் பார்த்தீங்களா மேலே திரிஞ்சு வந்துருச்சு. எங்க அழகா இருக்கும்னு சொன்னீங்களா, அந்த அழகை நான் பார்க்குறேன். இந்த எண்ணெய்லாம் ஃபுல்லாக வந்துச்சு பாருங்க. ஓஹோ, உடம்புல இருந்து அப்படி வெளியில் விட்டு. ஓகே, ஸோ அப்போ தான் அதான் ஃப்ளேவர் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது எடுக்கும்போது இப்படி கலந்து எடுக்கணும். ஓகே, கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டலாமா? எஸ். இப்போ உடனே அதான் நெக்ஸ்ட். சில பேர் கருவேப்பிலை முன்னாடியே போடுவாங்க. நான் எப்பவுமே கருவேப்பிலை ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க தான் போடுவேன். எதனால மம்மி? ரீசன் என்ன? ஃப்ரெஷ் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். போட்டுட்டேன் கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லியும் போட்டுடுறேன். ஓ, அந்த மனம், அந்த கருவேப்பிலை மனம் கடைசியில் ரொம்ப நல்லா இருக்கும்ல. அந்த கொத்தமல்லி நிறையவே போட்டிருக்கேன். ஓகே, வாசம் நல்லா வரட்டும். இது முட்டைன்றதுனால பயப்பட தேவையில்லை. மீன்னா தான் பயப்படணும், உடஞ்சிடுமோன்னு. முட்டை உடையாது. சில நேரத்தில் ரொம்ப வெந்தாலும் உடையும்ல. ஓகே, அவ்வளோதான்ல. 1 minute கழிச்சு 1 minute கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, சமையல் ரெடியா? ஆல்மோஸ்ட் ரெடி. 1 minute. வச்சிருவேன் மம்மி. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஓ ரெடி சொல்வீங்கன்னு பார்த்தா ரெடி. ரெடி ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். இப்போ ஓகே, ஆஃப் பண்ண போகிறேன். 1 2 3. ஆஹா, நைஸ். பபுள்ஸ் பற்றியா? ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட புடுக்கு புடுக்குன்னு வருது. ஆமாம். ஓகே, டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிடுவோமா? எஸ். நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி எப்படி இருந்தது? உப்பு மட்டும் தான் குறைச்சலாக இருந்தது, பட் அப்போ எல்லாமே கரெக்டாக இருந்தது இல்லைம்மா? சூப்பராக இருந்தது. ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லிடுவோம். டேஸ்டிங் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே நான் எப்பயுமே காட்டுவேன்ல, அந்த மாதிரி காமிச்சிடுறேன். பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் காமிக்கிறது எங்களுக்கு ஒரு ஆனந்தம். ஓகே, ரெடி. ஸ்பூன் எங்க மாமே? தரேன். கட்டுங்க. சூடு. கட்டுன்னு ஊதிக்கிறேன். ஊற்றிக்கோங்க நல்லா. சாப்பிடலாமா? சாப்பிடுங்க. ஆறிட்டு. சாதா முட்டை குழம்பு மாதிரி இல்லை. சாதா முட்டை தக்காளி தூக்கலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக உண்மையாலுமே நல்லா இருக்கு. இது வந்து எப்பயுமே நாங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து ரைஸோடலாம் நான் டேஸ்ட் பண்ணி காட்டுவேன். இன்னைக்கே நான் அப்படி பண்ணல அப்படின்னா, இது ரைஸ் மட்டும் கிடையாது, இது ஈவினிங் டிஃபன், சப்பாத்தி, தோசை, இட்லி, எல்லாத்துக்குமே சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ருசியா, செம்ம டேஸ்டியா, பயங்கரமா இருக்கு. அண்ட் வந்து ஓகே, பிகினிங் பண்ண டென்ஷனுக்கு எங்க அம்மா வந்து என்ன பண்ண டென்ஷனுக்கு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சும்மா விளையாடினாங்க. விளையாட கூட கூடாது. நான் சொன்னல எங்க அம்மா டென்ஷன் ஆவாங்கன்ட்டு. இதை விட இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆயிருந்தா இன்னும் பயங்கரமா டென்ஷனா இருப்பாங்க. பட் ஓகே, வேண்டாம், அந்த அளவுக்கு டென்ஷன் வேணாதான். அது கொஞ்சம் சுலபமா அப்படியே முடிச்சிட்டேன். ஓகே, எனிவே தேங்க்யூ மம்மி, சூப்பரா இருக்கு. மக்களே, இது ட்ரை பண்ணுங்க, மஸ்ட் ட்ரை. எக்குன்றது எவ்வளோ ஈஸியான ஒரு மேக்கிங் டிஷ்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, விலை ஜாஸ்தி கிடையாது. ஆமா, மட்டன், சிக்கன், மீன், எறா, நண்டு அந்த மாதிரி விலை கிடையாது. ஜஸ்ட் ஒரு மினிமம் பட்ஜெட்ல நம்ம எப்பவுமே முட்டைன்றது நம்ம வீட்டில் வச்சிருப்போம், எப்பயுமே டிஃபால்ட்டா இருக்கும். அதுவும் எப்படின்னா, ஒரு ஹாஃப் பாயில் போடுறதுக்கோ இல்லை ஒரு ஆம்லெட் போடுறதுக்கோ இல்லை வேக வச்சு டயட்ல இருக்கிறவங்க வந்து வேக வச்சு சாப்பிட்றதுக்கோ, இப்போ நானே என் தம்பிலாம் நிறைய வேக வச்சு முட்டை சாப்பிடுவோம் டயட்ல இருக்கனால. ஸோ முட்டைன்ற ஒரு விஷயம் வந்து டிஃபால்ட்டா வீட்டில் எப்பயுமே வாங்கி ஸ்டோரேஜ்ல இருந்துட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து நிறைய முட்டை குழம்பு, முட்டை தொக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சூப்பர்பான டிஷ் தான் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்கும், எல்லா ப்ரொவிஷன் ஸ்டோர்லயும் கிடைக்கும், நார்மல் ப்ரொவிஷன் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். ஆமா, அதனால வந்து முட்டையில ஒரு ஸ்பெஷல் ஒரு குழம்பு காட்டணும் அப்படின்றதா முட்டை செட்டிநாடு குழம்பு அப்படின்றது வந்து எங்க அம்மா இன்னைக்கு குழம்பு உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்காங்க. ஹோப் யூ லைக் திஸ் vlog and thank you so much for joining. and வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை
ட்ரெயின் அடிச்சிருங்க. ஆமா. ஸோ மக்களே தேங்க்யூ ஃபார் யோர் லவ் அண்ட் சப்போர்ட். அந்த ஆதரவை கொடுத்துட்டே இருக்கீங்க, இன்னும் உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி வேகமா ஓடிட்டே இருக்கும் 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸை டச் பண்றதுக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ கீப் சப்போர்ட்டிங். அண்ட் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த vlogல் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். திஸ் இஸ் ஆபி அண்ட் அனு சைனிங் ஆஃப் ஃப்ரம் அனு அபி vlogs. நன்றி வணக்கம் மக்களே, அடுத்த vlogல் சந்திப்போம். பாய்.